இது அதர்ஸ் படம் பார்த்துட்டு இருக்கோம். படத்தோட ஸ்டோரி பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு வேன் ஒன்று போயிட்டு இருக்கு, ஆக்சிடென்ட் ஆகுது. உள்ள பார்த்தீங்கன்னா ஒரு 3 லேடிஸ் இறந்துடுறாங்க, ஒரு ஆம்பளை இறந்துடுறாரு. இது வந்து ஒரு போலீஸ்ட வந்து இன்வெஸ்டிகேஷன் போகுது. ஸோ இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் தான் வந்து நம்ம ஹீரோன்னு வச்சுங்களேன். இந்த கேஸை எப்படி சால்வ் பண்றாரு? இந்த படம் வந்து ஒரு கிரைம் த்ரில்லரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ரொம்ப சூப்பராக பயங்கர ஒரு கிரிப்பிங்காக போகுது. கிட்டத்தட்ட ஒரு கிரைம் த்ரில்லரில் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சம் த்ரில்லிங் எலிமெண்ட்ஸ் எல்லாம் எதிர்பார்ப்போம்ல. இன்டர்வல் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, ஹாரர் படத்தில் பார்க்குற மாதிரி துக்குன்னு தூக்கி போடுற மாதிரி தான் நம்மளுக்கு வந்து இன்டர்வல் வந்து பிளாக் இருந்துச்சு. அந்த அளவுக்கு படம் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து ஒரு எங்கேஜிங்காக நடந்துச்சு. செகண்ட் ஆஃப் போக போக பார்த்தீங்கன்னா ஒரு லேக் ஆரம்பிச்சது, பயங்கர லேக்காக போக போயிடுச்சு. முக்கியமான காரணம் என்னன்னா, எதனால வந்து இந்த வில்லன் இந்த விஷயங்கள்லாம் பண்ணாங்க, அந்த ஒரு இதுக்கு வந்து பயங்கர லாஜிக் ஒரு மிஸ்டேக் இருந்துச்சு. இன்னொன்று வந்து அந்த வில்லன் யாரு, வில்லனுக்கான ஃப்ளாஷ்பேக் என்ன, ஸோ அந்த விஷயங்கள் வந்து இந்த படத்தில் வந்து ஒரு பயங்கர லேக்காக வந்து அமைஞ்சிருச்சு. இந்த படத்தில் வந்து மிகப்பெரிய ஒரு மைனஸ் என்னன்னா, காஸ்டிங் வந்து ரொம்ப தவறாக இருந்துச்சு. ஏன்னா ஹீரோ பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு பாஷா, அவ்வளோ ஒரு லுக்கில் இருக்காரு. அவர் வந்து போலீஸாக இருக்காரு. ஸோ பார்க்கும்போது நம்மளுக்கு அவர் வந்து போலீஸாகவே தெரியல. ஏன்னா அவர் ப்ராப்பர் ஒரு போலீஸ் ஹேர் கட் பண்ணி ஒரு அட்லீஸ்ட் போலீஸ் ட்ரெஸ் போட்டு வந்திருந்தா கூட ஆடியன்ஸ் ஓகே போலீஸ் அப்படிங்கிற மாதிரி நம்பியிருப்பாங்க. கேஷுவல் ட்ரெஸ்ல வரும்போது அவர் வந்து பார்த்தா போலீஸ் மாதிரியே வந்து தெரியல. முனிஷ்காந்த் இந்த படத்தில் நடிச்சிருப்பாரு, அவரோட பாடி உங்களுக்கு தெரியும். பட் என்னன்னா அவர் யூனிஃபார்ம்ல வரும்போது சரி போலீஸ், அவர் பாடி ஏதோ மெயின்டைன் பண்ணாத ஆளு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆடியன்ஸா போலீஸ்னு அவரை பார்த்துட்டு போக முடியுது. ஹீரோ அந்த மாதிரி பார்த்துட்டு போக முடியல. வில்லன் வந்து ஒரு நியூ ஃபேஸ் பண்ணியிருக்காரு. அவரெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், வில்லன் பெர்ஃபார்மன்ஸ் நான் வந்து ரொம்ப பெருசாக குறை சொல்ல மாட்டேன். பட் என்னன்னா ஒரு நோன் ஃபேஸ் பண்ணியிருந்தாருன்னா ஆடியன்ஸுக்கு யாருக்குன்னா அந்த மூஞ்சி தெரிஞ்ச உடனே ஈஸியாக கனெக்ட் இருப்பாங்க. ஸோ அது வந்து ஒரு மிஸ் ஆயிடுச்சு. இந்த படத்தில் வந்து ஜெகன் இருக்காருல, நம்ம விஜய் டிவி நண்டு, அவர் செம்மையான ஒரு கேரக்டர் பண்ணிருக்காரு. யூஸ்வலாக காமெடி பண்ணுவார். இந்த படத்தில் வந்து சீரியஸான ஒரு பவர்ஃபுல் கேரக்டர் பண்ணியிருக்காரு. ரொம்ப அருமையாக வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. இந்த படம் பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லும்போது லைட்டாக ஸ்பாய்லர்ஸ் சொல்கிறேன். இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கலாம், அந்த வில்லன் குரூப் வந்து அந்த பெண்களை, ஒரு கண்ணு தெரியாத பெண்களை வந்து கடத்தி அவங்கள்ட்ட இருக்கிற அந்த முட்டையை வந்து எடுத்து டோனர் எக் மாதிரி எடுத்து இது பண்றாங்க. அப்புறம் அவங்களை கொண்டுறாங்க. ஸோ இதுல என்ன வருதுன்னா, ஒரு டோனர் எக் எடுக்கிறதுக்காக ஒரு பெண்களை கொல்லணும்னு அவசியமே இல்லை. யாருக்குமே கண்ணு தெரியாதவங்க, ஆஃப்னேஜ்ல வந்தவங்க, கல்யாணங்கிற பேர்ல வந்து போலியா ஒரு நாடகம் நடத்தி உங்களை வெளில கூட்டு வந்துடுறாங்கன்னு வச்சுங்களேன். இவங்கள்ட்ட வந்து ஏதோ ஒரு உங்களுக்கு மாசம் உங்களை செக்அப் பண்றாங்கிற பேர்லயே வந்து எக் எடுத்துட்டு வரலாம். இன்னொன்னா எக் ப்ராசஸ் வந்து நீங்க உடனேலாம் எடுக்க முடியாது. நீங்க வந்து அதுக்குன்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. எக் எல்லாம் மெச்சூர் பண்றது, நீங்க இன்ஜெக்ஷன்லாம் கொடுத்து மெச்சூர் ஆனது கூட எடுக்க முடியும். ஸோ இது பேசிக்கா அந்த மெடிக்கல் டேர்ம்ல இருக்க லாஜிக் வந்து ரொம்ப ஒரு மிஸ் ஆயிடுச்சு இந்த படத்துல. ஸோ ஒரே பொண்ணை வச்சு அவங்க எடுத்துக்கலாம், அந்த பொண்ணை கொள்ளுங்கிற அவசியமே கிடையாது. ஸோ அந்த இடத்துல ஒரு லாஜிக். இன்னொன்னு என்னன்னா, இந்த வில்லன் வந்து ஒரு திருநங்கைங்கிற மாதிரி வச்சிருப்பாங்க. திருநங்கைனால வெளியில மக்கள் அவங்கள எப்படி ஷேப் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால ஒரு வில்லன் வந்து சமுதாயத்துக்கே அகேன்ஸ்டா ஒரு ஆளா மாறுறாருங்கிற மாதிரி கொண்டு வந்திருப்பாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது யாருக்குமே பழைய படங்கள்ல வந்து ஞாபகப்படுத்துது. இப்போ ராட்சசன் படம்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இதே மேட்டர் தான், ஷேமிங் மேட்டர் தான். ஸோ அந்த ஷேமிங் மேட்டர் நிறைய படத்துல வந்திருக்கு. ஸோ அது திரும்ப பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் வந்து கொடுத்துருது. ஸோ இந்த விஷயங்கள்லாம் அவங்க வந்து கொஞ்சம் வேற மாதிரி பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் ஃபார் பெட்டரா இருந்திருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் பண்ண அளவுக்கு வந்து செகண்ட் ஆஃப் வந்து டோட்டலா வந்து ஒரு மைனஸ் ஆயிடுச்சு. டெக்னிக்கலா படம் ரொம்ப சூப்பரா இருக்கு. உங்களுக்கு வந்து எந்த டிபார்ட்மெண்ட்டே குறை சொல்ல முடியாது. சினிமாட்டோகிராஃபி நல்லா இருக்கு, ரொம்ப ஒரு ப்ரொஃபஷனல் லுக் வருது. எடிட்டிங், டிஏ, ஆர்ட் எல்லாமே சூப்பரா இருக்கு. பிஜிஎமும் ரொம்ப நல்லா இருக்குது. படத்துக்கு வர சாங்ஸ் கூட அந்த படத்துக்கு ஏற்றப்பல கரெக்டா இருக்கு. கொடுத்த காசுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் ஒருத்து, இன்டர்வலுக்கு அப்புறம் இருந்துச்சு வந்துருக்கு வீட்டுக்கு, அவ்வளோதான் சொல்லுவேன். செகண்ட் ஹாஃப் ஒரு ஏமாற்றம் தான். அதர்ஸ் மூவி ஆக்சுவலி வந்து அந்த மூவி வந்து என்னன்னா ஒரு கிரைம் த்ரில்லர் மூவிங்கிற மாதிரி போகும். ஒரு டிரான்ஸ்ஜெண்டரோட மூவி ஆக்சுவலி வந்து எப்படி ஒரு டிஃப்ரெண்டாக இருக்கும் அந்த மூவியோட இது. உண்மையில கதை நல்ல கதை, நல்ல பெஸ்ட்டான கதைன்னு சொல்லலாம். ஆனால் ஸ்க்ரீன் பிளேயாக பார்க்கும்போது எப்படின்னா ஒரு ஆக்ஷன் கட்லேயே போன மாதிரி ஒரு ஃபீல் கிடைச்ச மாதிரி எனக்குள்ள ஒரு ஃபீலாக இருந்தது. ஸ்டார்டிங் நடந்தவா டைலாக் பேசி கிளம்பு கட்டு முடிஞ்சிச்சு, அந்த ஒரு ஃபீல் கொடுத்துருச்சோ அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஹீரோவுக்கு இன்னும் கொஞ்சம் அந்த போலீஸோட ட்ரெஸ்லேயே இருந்திருக்கலாம். அந்த ட்ரெஸ் ரொம்ப கம்மி பண்ணதுனால அவரோட அந்த போலீஸோட ஒரு அட்ராக்ஷன் இருக்கும்ல, அந்த அட்ராக்ஷன் ஹீரோ கிட்ட வரலையோங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. ஆனால் ரொம்ப தெளிவுபடுத்துற ஒரு கதையா இருக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப சயின்டிஃபிக்கான சில விஷயங்கள்லாம் இருக்கும். அந்த கிரைமோட இதெல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு சில இடத்துல ட்விஸ்ட்டை வந்து முன்னாடியே ரினியூவல் பண்ணிடுவாங்க. அது பண்ணாம இருந்திருந்தா இன்னும் கொஞ்சம் பெஸ்டா இருந்திருக்குமோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. நல்ல ஒரு கதை,
இன்னும் கொஞ்சம் பெஸ்ட் கொடுத்துருக்கலாமோன்னு தோணுது. அளவுக்கு அதிகமான மியூசிக்குங்க, ஓப்பனா சொல்லணும்னா கொஞ்சம் கம்மி பண்ணிருக்கலாமோன்னு தோணும்ல, அந்த மாதிரி இருந்தது. ரொம்ப அடிச்சிட்டாரு அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அதை தாண்டி படத்துல நல்ல ஒரு ஹீரோட ஒரு சில ஆக்டிங்லாம் ரொம்ப நல்லா இருந்த மாதிரி இருந்தது. அந்த இதுவா இருக்கட்டும், எனக்கு அந்த உண்மையிலே அந்த படத்துல ஹீரோ அப்படின்னு சொல்லி நம்ம போலீஸ்காரங்க அவங்கள சொல்றதை விட ஆப்போசிட் வில்லனா நடிச்ச அந்த கேரக்டர் நடிக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது, ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அந்த ஒரு விஷயம் இருக்கும்ல, அது உண்மையிலே அவங்கள பாராட்டணும். ஒரு ஸ்டேஜ்ல எல்லாம் நான் நம்ப ஆரம்பிச்சிட்டேன் இப்படிதான் இருக்குமோ அப்படின்ட்டு. அந்த ஒரு தோற்றமா இருக்கட்டும், அந்த இதா இருக்கட்டும், அதே நேரத்துல சயின்டிபிக்கான ஒரு விஷயம் இருக்குல்ல. ஏன்னா இப்ப IVFங்கிறது பயங்கர ஒரு ட்ரெண்டா போயிட்டு இருக்கு. அதை வச்சு எந்த அளவுக்கு சம்பாதிக்கிறாங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அதோட ஒரு விஷயமாவும் கொண்டுட்டு வந்த கிரைம் ரொம்ப நல்லா இருந்தது. ஆனா அதோட ஸ்பேஸ் இல்லாம டிரான்ஸ்ஜெண்டர்ல 2 விதம் இருக்கு, அதுதான் அதர்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம். அதை ஃபேஸ் பண்ணி கொடுத்த விதம் ரொம்ப நல்லா இருந்தது. கதை ஓரியன்டா சூப்பர். கொஞ்சம் லேகா இருக்க மாதிரி இருந்தது. என்னன்னா அந்த ஆக்ஷன் கட்னால நம்மளுக்கு அது ஒரு ரியாலிட்டிக்கா போறாத மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. அது மட்டும் ரியாலிட்டிக்கா இருந்தா சூப்பரா இருந்திருக்கும் அப்படின்னு. ஆக்சுவலி ஹீரோனி உண்மையிலே 2 பேருமே சூப்பர். ஹீரோ எனக்கு அந்த போலீஸ்ல ஒரு ஹீரோனி வருவாங்க. ஆக்சுவலி அவங்கள பார்க்கும்போது தான் போலீஸ் மாதிரி தெரிஞ்சது. முனிஷ்காந்த் அவரோட ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்தது. அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லுவாங்களா, அதுல முனிஷ்காந்த் அவர்கிட்ட தெளிவா தெரிஞ்சது. அவரெல்லாம் போலீஸ் உடையிலே இருக்கதா இருக்கட்டும், அந்த டைலாக்கா இருக்கட்டும், இது எல்லாமே ரொம்ப நல்லா இருந்த மாதிரி இருந்தது. அது சொன்னேன், கதை சூப்பர். இப்ப தேவையான கதை, புரிஞ்சுக்க வேண்டிய கதை. ஏன்னா நம்ம ஒரு பக்கத்துல இருக்க அந்த டிரான்ஸ்ஜெண்டர் அந்த விஷயத்தையே பாக்குறோம், இன்னொரு பக்கமும் இருக்குங்கிற ஒரு விஷயம் காமிச்சிருப்பாங்க. ஏன்னா நான் ட்விஸ்டை ரினியூவல் பண்ண வேணாமே நினைக்கிறேன். அதனால அந்த ஒரு ஃபீல் இருக்கும் பாத்தீங்களா, அந்த ஃபீல் சீரியஸா புது முயற்சின்னு சொல்லலாம், நல்லா இருக்குன்னு சொல்லலாம். பட் ஒரு சில இடத்துல எனக்கு லேக் ஆனது காரணம் ஆக்ஷன் கட்ல போனதுனால இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி இருந்தது. இன்னும் கொஞ்சம் யதார்த்தம் இருந்திருக்கலாம், அப்படின்னு நல்லா இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஓகே, நான் ஒரு 6 கொடுப்பேன். அதர்ஸ் நல்லா இருந்தது. ஒரு த்ரில்லர் மூவிக்கான, த்ரில்லர் ஃபேன்ஸ்க்கான ஒரு படம் தான். பொதுவாக த்ரில்லர் படங்களை பெருசாக இந்த சோஷியல் மெசேஜ்லாம் பெருசாக யோசிக்க மாட்டாங்க. பட் இந்த படத்தில் சொசைட்டியை நோக்கி ஒரு கேள்வி வச்சிருக்காங்க. அதை படம் முழுக்க எண்டு வரைக்குமே நம்மளுக்கு அந்த ஒரு சர்ப்ரைசிங் எலிமெண்ட், அடுத்து என்ன நடக்கும்ன்ற ஒரு கியூரியாசிட்டியோட கொண்டு போயிருக்காங்க. ஸோ எனக்கு அந்த விதத்தில் இந்த படம் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. நல்லா பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக ஹீரோக்கு இதான் டெபியூ. நல்லா நடிச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் படமே போலீஸ் கேரக்டர் தான். ஒரு சில இடங்கள்ல அது கொஞ்சம் அதுக்கு இன்னுமே அந்த ஃபர்ஸ்ட் படம்ன்றனால அது கொஞ்சம் நம்ம விட்டுடலாம். பட் அதை தாண்டி ஆக்ஷன் டீகல்ஸ் எல்லாம் நல்லா தான் பண்ணியிருந்தாரு. அண்ட் தென் கௌரி ஒரு டாக்டர் ரோல் தான். அவங்களுக்கு ஒரு மினிமல் ரோல் தான், ஒரு ஹீரோயினா இருந்தால் கூட தேவைப்படுற இடத்துல தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த பெருசாக இந்த லவ் சீன்ஸ், லவ் சாங்ன்றது 2-3 வருது. அதை தாண்டி படம் முழுக்க அவங்களுக்கான ஒரு ஜஸ்டிஃபைட் ரோல் தான். வில்லனா இதில் மெயினாக கவனிக்கப்பட வேண்டியவர் வில்லனா வரவர் தான், ஒரு தியேட்டர் ஆர்டிஸ்ட். அந்த வில்லன் யாரு என்னன்றத படத்தோட பார்க்குறப்ப ஸ்பாய்லர் பண்ணிடுவோம், அதெல்லாம் சொல்ல விரும்பல. படத்தோட பார்க்குறப்போ உங்களுக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருக்கும் அதோட டிரான்ஸ்ஃபார்மேஷன்லாம். ஸோ பெர்ஃபார்மன்ஸ் எல்லாருமே நல்லா இருந்தது, நல்லா நடிச்சிருக்காங்க. ஸோ அவங்கள மறந்துட்டு ஆக்சுவலாக அவங்களும் இது வரைக்கும் ஒரு மாதிரி ஒரு ஹீரோயினா இல்லை ஒரு மாதிரி ஒரு பொண்ணுக்குரிய அந்த ஒரு மாடலா அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுறாங்க. இல்லை போலீஸாக வந்திருக்காங்க. அவங்க படம் வர இடத்துல எல்லாமே நல்லாவே நடிச்சிருந்தாங்க. அந்த கம்பீரமாக ஒரு போலீஸ்க்குரிய ரோல் நல்லா பண்ணியிருந்தாங்க. ஆமா, இப்போ எனக்கு என்னன்னா கிப்ரான்னாலே த்ரில்லர் அப்படி ஒரு காலத்துல சாம்சியஸ் இருந்தாரு. இப்போ என்னன்னா கிப்ரான் வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். ஒரு சில இடங்களை தவிர்த்து மற்ற இடங்கள்ல சாட்டிஸ்ஃபைடா தான் இருந்தது. ஒரு சில இடங்கள்ல பிஜிஎம்லாம் விசில்லாம் அடிச்சு யூஸ் பண்ணியிருக்காரு, டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணியிருக்காரு. பட் அதெல்லாம் தாண்டி இந்த செகண்ட் ஹாஃப்லலாம் நம்மளுக்கு அடுத்தடுத்து இந்த சீன் ஒரு கியூரியாசிட்டி உருவாக்குறதுல, அந்த சீனை எலிவேட் பண்றதுல மியூசிக் ஒரு பெரும் பங்கு தான். ஆமா, இந்த படத்துலயும் அதே தான். நைட் எஃபெக்ட் தான், உங்களுக்கு டார்க் ஷாட்ஸ் அதிகமா வரும். ஸோ லைட்டிங்லாம் நம்மளுக்கு ரொம்ப இதா இல்லாம ஒரு த்ரில்லர் படத்துக்குரிய எஃபெக்டை இதுல எந்தமே அவுட் ஆஃப் த பாக்ஸ் எல்லாம் போல. இந்த என்ன வேணுமோ அதை கொடுத்துருக்காங்க. அது வரைக்கும் எனக்கு ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. பெருசா ஏதாவது புதுசா ட்ரை பண்றேன்னு சொதப்பாம இந்த படத்துக்கு என்ன வேணுமோ அதை கொடுத்துருக்காங்க. நிறைய ஷாட்ஸ் ரொம்ப ரொம்ப குறுகலான இடத்துல தான் எடுத்திருப்பாங்க. பட் அதுவுமே நம்மளுக்கு கன்வின்சிங்கா இருக்கும். நல்லா இருந்தது. எடிட்டிங் ஒரு சில இடங்கள்லாம் உங்களுக்கு 2 விதமான ஸ்டோரி டிராவல் ஆகும். நம்மளுக்கு எதுவும் பெருசா மர்ஜ் ஆகாம குழப்பம் வராம கண்டிப்பா அந்த இடத்துல எடிட்டிங் பயங்கரமா ஒர்க் பண்ணிருக்காங்க. ஆர்ட் டைரக்ஷன்லுமே இதுல ஒரு வேன், பழைய வேன் வரும். அது ஒரு 2 இடத்துலலாம் அது எடுத்து அந்த பழைய வேனுக்குரிய விஷயத்தெல்லாம் ஆர்ட் ஒர்க்குமே நல்லா பண்ணியிருக்காங்க. எனக்கு டப்பிங்குமே ஒரு சில இடங்கள்ல லிப்சிங் ஆகாத மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. பட் அதை தாண்டி ஓகே தான்.
த்ரில்லர் படம்னாவே வந்து பாத்தீங்கன்னா லோ பட்ஜெட்ல கொண்டு போயிருவாங்க. சோ அது இதுல தெரியுதா இல்ல ஹை? இல்ல நல்லா ப்ரொடக்ஷன் வேல்யூ நல்லா பண்ணிருக்காங்க. இப்போ முன்னாடிலாம் அந்த போலீஸ் இதுன்னு காட்டுறதுலாம் ரொம்ப சின்ன செட்டா போடுவாங்க, அதுக்கு பார்த்தா கமிஷன் ஆஃபீஸ் பண்ணுவாங்க. அப்பெல்லாம் இதுல ப்ரொடக்ஷன் வேல்யூல எதுவுமே குறை வைக்கல, எல்லாமே ஒரு கமிஷன் ஆஃபீஸ்க்கு. ஏன்னா நிறைய இடம் வந்துட்டு அந்த 100 இருக்கிற இடம், இந்த சைபர் கிரைம் ஆஃபீஸ் இதெல்லாமே வந்துட்டு ரியலா எப்படி இருக்குமோ அதுக்கு ஈக்குவலா கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி நிறைய ஹைவேஸ் தான் யூஸ் பண்ணிருக்காங்க, பெருசா இந்த சின்ன சின்ன இடத்துல எல்லாம் முடிக்காம ரொம்ப ஓப்பனா இடத்துல தான் யூஸ் பண்ணிருக்காங்க. அதுவுமே ஒரு செட்டு போடாம ரியலிஸ்டிக்கான போய் எடுத்திருக்காங்க. ஸோ நல்லா இருந்தது, ஒர்த் தான். உங்களுக்கு அந்த கடைசி கிளைமேக்ஸ் மட்டும் ஒரு சில பேருக்கு மேபி அப்படி இப்படி மாறுறதுக்கான வாய்ப்பு தான். பட் எனக்கு ஓகேவா இருந்தது. 5க்கு 2.75 கொடுக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ரஃபி தியேட்டரை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க.